நெறைய படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ரீசென்ட்டா படம் ரிலீஸ் ஆக போகுது. அங்கம்மாள். ஒரு மாரி ஒரு டிஃபரண்டான படம் அப்படின்ற மாரி சொல்லலாம். அங்கம்மாள் வந்து கேள்விப்பட்டதுன்னா ரொம்ப நாட்கள், மாசம் முன்னாடிலேருந்து நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். திரைக்கு இப்போ வந்துரும், இப்போ வந்துரும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வரவே இல்ல. என்ன அப்படின்னு கேட்டா, இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துலயுமே அந்த படம் ப்ரிவியூ பண்ணி நெறைய அவார்டுகள் குவிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத பத்தி சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் வந்து படங்கள் பேசுற முன்னாடி அந்த அவார்ட் பத்தி நெறைய பேசிடலாம்ண்ணே நம்ப. மூவி வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அங்கம்மாள் வந்து சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருடைய சிறுகதையான கோடி துணி தான் இந்த அங்கம்மாள். சூப்பர்ண்ணே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தமிழ் சிறுகதையை கேரளாவை சேர்ந்த விபின் ராதாகிருஷ்ணன் ஒரு சேட்டன் படித்து அஞ்சாய் சாமுவேல் அப்படின்ற ஒரு சேட்டன் கேமரா பண்ணி, ஃபெரோஸ் அப்படின்ற ஒரு சேட்டன் ப்ரொடக்ஷன் பண்ணி, சூப்பர். அதுக்கு பல நண்பர்கள் பிரவீன், சம்சிங், அப்புறம் வந்து அஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அஞ்சாய் சாமுவேல் வந்து கேமராமேன். நான் ஒர்க் பண்ண படத்தில் அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். கேமராமேன் பர்னி சார் இருக்காரு, அவருடைய அசோசியேட்டாக. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த டீமோட வந்து மதுரையில் கதை சொல்கிறாரு. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஆட்கள் தான். ஆமாம், முழுக்க கேரளா ஆட்கள். ஆனால் நடித்தது முழுக்க தமிழ். சூப்பர். டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக கேரளா. டெக்னிக்கல் டீம் முழுவதுமே கேரளா. சூப்பர்ண்ணே. ஸோ அதில் ஆர்ட் டைரக்டர் மட்டும் கருணாநிதி மட்டும் தமிழ் ஆள். வந்துட்டு எனக்கு கதை சொல்லும்போது டைரக்டருக்கு தமிழ் வராது. ஸோ பட்டு ஒரு கேமராமேனு அஞ்சாய்க்கு தமிழ் தெரியுன்றனால அது மாதிரி பண்ணிட்டு, மச்சான் டயலாக்கே கிடையாது. அவர் டைரக்டர் வந்து நோ டயலாக்ஸ், ஒன்லி ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றாரு. இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு சிறுகதையை ஸோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு வர்றது. அதுவும் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா, சரி கேரளா படம் நல்லா போய் பாருங்க அப்படின்றாங்க. கேரளா டீமே வந்து தமிழ் படம் எடுக்க வராங்க. சூப்பர். இதுதான் இந்த படத்தோடைய ஹைலைட். ஸோ இப்போ இதை நம்ம மிஸ் பண்ணாம பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சரி மும்பை மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கவுஹாத்தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், ஸோ அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லா 2-3 நாடுகள், பல ஸ்டேட்டுகளில் போய் பல இடங்கள்ல வந்து நல்ல படம்னு பேர் வாங்கிச்சு, அவார்டுகளும் வாங்கியிருக்கு. சூப்பர். ஸோ அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சிறுகதையை, நம்மளுடைய வாழ்வியலை கொண்டு வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்க சேட்டா பிரதிபலிக்க விட்டது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா.